ரெண்டாவது இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மறுரூபமாக்கப்படுதல். மறுரூபமாக்கப்படுதல் அப்படின்னா என்ன? அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரிங்களா? மறுரூபமாக்கப்படுதல். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் 16-17 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடைய கூட ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? கர்த்தர் தாமே எதற்காக ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார் அப்படின்னா அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாக்க. சரிங்களா? அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாக்கி இந்த பூமியில் எழும்பி இருக்கிற கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் இருக்குல்ல, அந்த சாம்ராஜ்யத்தை கொண்டு இந்த பூமியில 1000 வருட அரசாட்சியை ஸ்தாபிப்பதற்கு. சரிங்களா? அதுக்கு தான் அவர் இறங்கி வருகிறார். அப்படி அதான் 2ஆம் வருகை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கிறார்கள். சரிங்களா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கிறார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும். அப்படின்னா யார் உயிரோடு இருக்கா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற அந்த சபை, அந்த ஸ்திரீ, அந்த சபை, அந்த விசுவாசிகள் உயிரோடு இருக்கிறாங்க. அவர்களும் கூட சேர்த்து கொள்ளப்படுவார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? உயிரோடு கிடையாது. சரிங்களா? மறுரூபமாக்கப்படுவது உயிரோடு கிடையாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆவது அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லுகிறார். பிலிப்பியர் 3:10 இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. எந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரோ உயிரோடு இருக்கிற நாமும் அவருடனே எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படின்னு சொன்னாரோ அதே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இங்கே சொல்றாரு, எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக வேண்டும் அப்படின்னு சொல்றார். மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக வேண்டும் அப்படின்னா நான் எப்படியாகினும் முதலாவது உயிர்த்தெழுந்திருப்பதற்கு நான் தகுதி அடையணும் அப்படின்னு சொல்றார். நான் மரணத்தை சந்திக்கணும் அப்படின்னு சொல்றார். அன்பானவர்களை புரிந்து கொள்ளுங்கள். மரணத்தை சந்தித்தாதான் உயிர்த்தெழுவதற்கு தகுதியாக முடியும். மரணத்தை சந்திக்காம உயிர்த்தெழுவதற்கு தகுதியாக முடியாது. ஆகவே பவுல் அதை விரும்புகிறார். அதற்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன் அப்படிங்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அப்புறம் இன்னொரு வசனத்தை அதே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 15ஆவது அதிகாரம் 22வது வசனம். 1 கொரிந்தியர் 15:22 ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்றாரு. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல அப்படின்னா எல்லாரும் மரித்தே ஆக வேண்டும். இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லாரும் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும் ஆதாமுக்குள். சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லாரும், பிறப்பு என்று ஒன்று ஒரு மனிதனுக்கு இருக்குன்னு சொன்னா இறப்பு என்று ஒன்று இருக்கிறது. பிறந்தவர்கள் எல்லாரும் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்தே ஆக வேண்டும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அதுபோல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் உயிர்த்தெழுதலை சந்திப்பார்கள். மரித்தால்தான் உயிர்த்தெழுதலை சந்திக்க முடியும். அன்பான தெய்வ பிள்ளை, அதே அப்போஸ்தலன் தெளிவாக இதில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஆகவே உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. பரிசுத்த வேதாகமத்தின் சத்தியத்தின்படி. சரிங்களா? எல்லாரும் மரித்தே ஆக வேண்டும். சரிங்களா?
மறுரூபமாக்கப்படுவோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படியே உயிரோடே மறுரூபமாக்கப்பட முடியாது, மரித்தால்தான் மறுரூபமாக்கப்பட முடியும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, புரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுரூபமாகிறதை இங்கே நாம் வாசிக்கிறோம். மறுரூபமாகிறதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். சரிங்களா? அப்போ மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள் அப்படின்னு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு மறுரூபமாகும் பொழுது அவரோடு கூட இருந்தவர்கள் மோசேயும் எலியாவும். சரிங்களா? மோசேயும் எலியாவும் எப்படி மறுரூபமானார்கள்? மோசே மரணத்தை சந்தித்தார். சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, உபாகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 5வது 6ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தால், மோசே மரணமடைந்தான், கர்த்தர் அவனை அங்கே அடக்கம் பண்ணினார் என்று சொல்லி அங்கே நாம் வசனத்தை வாசிக்க முடியும். உபாகமம் 34:5-6. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். சரிங்களா? அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, மோசே மரணத்தை சந்தித்தார், கர்த்தர் அவனை அடக்கம் பண்ணினார். சரிங்களா? மரணத்தை சந்தித்த பிறகுதான் மறுரூப மலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு மறுரூபமாக மோசே வெளிப்படுகிறார். சரிங்களா? மரிக்காமல் மறுரூபமாக முடியாது. அப்புறம் எலியா, மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம். உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார், எலியா மரித்தார் என்று எங்கே எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் இருக்கலாம். எலியா மரித்தார் அப்படிங்கிற வசனம் கிடையாது, ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சரிங்களா? மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் 12வது வசனம். ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாக மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். அப்புறம் 13ஆம் வசனம். அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா வந்தாயிற்று. பழைய ஏற்பாட்டு காலத்தில் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்தாயிற்று அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சரிங்களா? அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். 13ஆம் வசனம். அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். சரிங்களா? உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா புதிய ஏற்பாட்டு காலத்தில் யோவான் ஸ்நானன் வடிவிலே வந்தார் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சரிங்களா? அப்போ அந்த யோவான் ஸ்நானன் எலியாதான் அப்படிங்கிறத அறியாமல் அவனுக்கு தங்கள் இஷ்டப்படி செய்தார்கள். யோவான் ஸ்நானுடைய தலையை சிரச்சேதம் பண்ணி அவனுடைய சரீரத்தை மட்டும் அடக்கம் பண்ணினார்கள் அப்படின்னு பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே எலியாவும் மரித்து விட்டார். புரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? ஆகவே ஒரு மனிதன் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்றால் மரித்தே ஆக வேண்டும். மரிக்காமல் மறுரூபமாக முடியாது. சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதே மார்க் 9ஆம் அதிகாரம் 2வது 4ஆம் வசனம் இதே சம்பவத்தை உறுதிப்படுத்துகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு மனிதன் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்றால் மரணத்தை சந்தித்தால்தான் மறுரூபமாக்கப்பட முடியும். சரிங்களா?
மரணத்தை சந்தித்து உயிரோடு எழும்பி அதுக்கப்புறம் மரணத்தை அந்த மறுரூபமாக்கப்பட முடியும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? மரணத்தை சந்திக்காமல் மறுரூபம் அடைய முடியாது. மறுரூபம் அடைய முடியாது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 27வது வசனம். எபிரேயர் 9:27. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பதிவு செய்திருக்கிறார். என்னன்னா, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? மனுஷராய் பிறந்த ஒவ்வொருவரும் எப்படி ஒரு தடவை பிறந்தார்களோ அதுபோல ஒரு தடவை மரித்தே ஆக வேண்டும். அது மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மரித்து பின்பு நியாய தீர்ப்படைவதும். சரிங்களா? ஆகவே மனுஷராய் பிறந்த எல்லாருக்கும், யாரா வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரு தினம் கண்டிப்பா மரித்தே ஆக வேண்டும். ஒரு தினம் நியாய தீர்ப்பு அடைந்தே ஆக வேண்டும். சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, இது உறுதி. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம். ஆதியாகமம் 3:19. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். அன்பானவர்களே, மனிதராய் பிறந்திருக்கிற எல்லாருமே மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் தான். ஆதாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டபடியினால எல்லாருமே அதிலிருந்து தான் வந்திருக்காங்க. மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியிலே சொல்லுகிறார்கள். சரிங்களா? ஆகவே ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷனாக இருக்கிற ஒவ்வொருத்தனும் மண்ணாக தான் இருக்கிறான். நான் மண்ணு தான். சரிங்களா? ஆகவே நான் மண்ணுக்கு திரும்பியே ஆக வேண்டும். சரிங்களா? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மண்ணுக்கு எப்படி திரும்ப முடியும்? மரித்தால்தான், அடக்கம் பண்ணப்பட்டால்தான் மண்ணுக்கு திரும்ப முடியும். ஆகவே மனுஷராய் பிறந்திருக்கிற எல்லாரும் மண்ணுக்கு திரும்பியே ஆக வேண்டும். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மண்ணுக்கு திரும்பியே ஆக வேண்டும். சரிங்களா? அப்புறம் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 15வது அதிகாரம் 50வது வசனம். 1 கொரிந்தியர் 15:50. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பது இல்லை. சரிங்களா? இதையும் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதியிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினால. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அப்படின்னா சுதந்தரிக்க முடியாது. மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. இந்த மாம்ச சரீரம், இந்த மண்ணான சரீரம், இதற்கு உள்ள இருக்கிற மாம்ச சுபாவம் உள்ள இரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. சரிங்களா? அழிவுள்ளது. இது அழிவுள்ளது. இந்த மாம்ச சரீரம், இந்த இரத்தம் அழிவுள்ளது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே இந்த அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. தேவனுடைய ராஜ்யம் என்பது அழியாமை உள்ளது, அது அழியாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரு தடவை இந்த பூமியில அது எழும்பிற்று அப்படின்னு சொன்னா அது அழியாது. அது நித்திய ராஜ்யம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த
பூமியிலே எழும்ப போகிற அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம், மனிதர்களால் எழுப்பப்பட போகிற அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் எழும்பிட்டு அப்படின்னு சொன்னால், அடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து இரண்டாம் வருகையில் அந்த ராஜ்யத்தை, மண்ணான அந்த ராஜ்யத்தை 1000 வருஷ அரசாட்சியாக மாற்றி, சரிங்களா, அப்படியே அது தொடருது. 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்ச பிறகு அதை அப்படியே பிதாவாகி தேவனுக்கு ஒப்பு கொடுப்பார். சரிங்களா, அப்புறம் அது நித்திய காலமாக அழியாது. தேவனுடைய ராஜ்யம் அழியாதது. சரிங்களா, ஆகவே அழியாத தேவனுடைய ராஜ்யத்தை அழிந்து போகக்கூடிய இந்த மாம்சமும் இரத்தமும் சுதந்திரிக்க முடியாது. அப்படின்னா எது சுதந்திரிக்கும்? அழியாமை உள்ள சரீரம் தான் சுதந்திரிக்கும். அழியாமை உள்ள ஒரு சரீரம், ஆத்துமா உள்ளான மனிதன். சரிங்களா, அந்த உள்ளான மனிதனுக்கு மாம்சமும் கிடையாது, இரத்தமும் கிடையாது. சரிங்களா, அந்த உள்ளான மனிதன், அந்த ஆத்துமா என்கிற அந்த ஆவிக்குரிய சரீரம், மாம்சமும் இரத்தமும் இல்லாத சரீரம், அந்த அழியாத ஆத்துமா என்கிற மாம்சமும் இரத்தமும் இல்லாத அந்த சரீரம், அந்த அழிவில்லாத சரீரம், அந்த அழிவில்லாதது, சரிங்களா, அதுதான் மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். மறுரூபமாக்கப்படுதல் அப்படின்னா என்னது? மாம்ச சரீரத்தை அழித்து உள்ள இருக்கிற அந்த ஆத்துமா, உள்ளான மனிதன், அழியாத அந்த ஆத்துமாவாக மாறுவது தான் மறுரூபமாகுது. அந்த அழியாத ஆத்துமா தான் அழியாத தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே நீங்கள் இதை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இதை விட தெளிவாக யாரும் பிரசங்கம் பண்ண முடியாது. எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு அதிகாலையில், ஏன்னா நான் ஒவ்வொன்று பிரசங்கம் பண்ண முடித்தோடனே அடுத்தால நான் எப்படி பிரசங்கம் பண்ணணும், என்ன பேசணும் ஆண்டவர் அப்படின்னு தான் 24 மணி நேரம் என்னுடைய சிந்தனை அதில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் நடந்தாலும் சரி, நான் படுத்திருந்தாலும் சரி, நான் தூங்கினாலும் சரி, நான் என்ன வேலை செஞ்சாலும் சரி, என் சிந்தனை முழுவதும் அதில் தான் இருக்குது. ஆண்டவரே, இப்போ நான் இதை எப்படி பிரசங்கம் பண்ணி முடிச்சிருக்கேன், அடுத்தால இதை நான் எப்படி தொடரணும், அதிலே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுக்கறத உடனே நான் குறித்து வச்சு, அன்பான தெய்வ பிள்ளைகளை நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். நேற்று ராத்திரியிலேருந்து இன்னைக்கு அதிகாலை வரை ஆண்டவர் இதை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். இதை நான் பிரசங்கம் பண்ணுறேன். ஆகவே அன்பானவர்களே, மரணம் என்பது எல்லா மனிதருக்கும் நிச்சயம். மரணத்தை சந்திக்காமல் ஒருவரும் மறுரூபமாக்கப்பட முடியாது. மறுரூபமாவது என்பது மாம்ச சரீரம் அழிக்கப்பட்டு உள்ளான சரீரம், ஆத்துமா வெளியரங்கமாவது. ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளை, இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படிங்கிறது நிச்சயமாக சாத்தியமில்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளை, தொடர்ந்து ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துவதை நான் உங்களோடு பேசுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.